சீமான் அவர்கள் கிறிஸ்துவ அமைப்புகளோடு கிறிஸ்துவர்களோடு ஒரு கூட்டம் பேசியிருக்கிறாரு. இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்கு பல நாட்களாக பல கோரிக்கைகள் இருக்கு, அதை கண்டும் காணாமல் இருப்பது தானே சார் பிரச்சனையா இருக்கு. இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை பண்ணணும், சிறை கைதிகளை விடுதலை பண்ணும்போது மதத்தை ஒரு அளவுகோலாக வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கைன்றது பல நாட்களாக இருக்கிறது. மதம் மாறிய தலித்துகளை நீங்கள் பிசி லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது, அவங்க எஸ்சின்னு தான் வச்சு அவங்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு உருவாக்கி தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனையாக மாறலாம்ல. இப்போ அப்படியே ஓட்டு நமக்கு விழுந்துரும் அப்படின்னு ஒரு மெத்தனத்தோடு இருக்கிறாங்களா? இந்த வாக்கு வங்கியை சிதறடிப்பது தான் அவர்களுடைய அடித்தளத்தை காலி செய்வது தான் வகுப்புவாத சக்திகளுக்கு, வலதுசாரிகளுக்கு, பாஜகக்காரர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தரும். இது சிதறடிக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அரசியல் என்பது ரொம்பவும் ஏமாற்றமாகத்தான் இருக்கும் என்று ஒரு கணக்கு போடுறாங்க. அப்ப அதுக்கு யாரை ரெடி பண்றாங்கன்னா, மைனாரிட்டியில இருந்தே ஒரு ஆளை ரெடி பண்ணுவாங்க. ஜோசப் விஜயாக இருந்தாலும், செபஸ்டியான் சைமனாக இருந்தாலும், நான் மைனாரிட்டி தான், உங்க ஆள் தான் நான் என்று சொல்லிக்கொண்டே ஒரு ஊடுருவலை செய்ய முடியும். இல்லை, எல்லா விஷயத்திலும் எதிரெதிராக இருக்கிற விஜய் சீமான் இந்த புள்ளியில ஒன்றிணைறாங்க. அப்படிதான் ரொம்ப ரொம்ப சரியான கருத்தை நீங்க சொல்றீங்க. கிறிஸ்தவர்களுக்கு போய் கிறிஸ்தவத்தினுடைய உயர்வை சொல்லி கொடுக்குறாங்க. சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்கு நிறைய படிக்கட்டு இருக்கு. இவங்கெல்லாம் என்ன செய்யறதா, நீ தமிழர்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை தான் திமுக அரசியல் செய்தது. மொழி அரசியல் தானே திமுக அரசியல். என்ன சீமான் என்ன புதுசான அரசியல் செய்யறாரு, கூடுதலாக இனவெறி அரசியலை செய்யறாரு. சீமான் இன தூய்மைவாதம். உன் வீட்டுக்குள்ளேயே நீ இன தூய்மைவாதம் பார்க்க முடியாது. உன் பொண்டாட்டி தெலுங்குச்சி, ஏற்கனவே நீ லவ் பண்ண கன்னடத்துக்காரி, நீனே ஒரு திராவிட இயக்க குடும்பமா தான் இருக்க, ஏற்கனவே மொழி குடும்பத்தில் ஒரு ஆளா தான் இருக்க. உனக்கு உன் சொந்த வாழ்க்கையில் அது கிடையாது. சும்மா உசுப்பேத்தி விடுறதுக்கு நம்மெல்லாம் சிறுபான்மை கிடையாது என்று சொல்வதன் மூலமாக மைனாரிட்டிக்கான உரிமைகளை நீங்கள் கேட்காதீர்கள் என்பதும் இருக்கிறது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் தொடர்ந்து சில கூட்டங்களில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் சார். தலா ரஹீம் உருவாக்கின அந்த இஸ்லாமிய அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார். அதுலேயும் ஒரு டிஸ்கஷன் மாறிச்சு சார். இப்போ நேற்றைய தினத்தில் கிறிஸ்துவ அமைப்புகளோடு கிறிஸ்துவர்களோடு ஒரு கூட்டம் பேசியிருக்கிறாரு. அதில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஒருத்தர் பைபிளை படிச்சுட்டு பேசுங்க, முன்னுக்கு பின்னா முரணா பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. இன்னொருத்தர் ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் உக்காண்ட்ருக்காரு. அவர் யோ அமைதியாரியா அப்படின்னு இவரே மிரட்டுறாரு. இந்த கூட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? அந்த டிஸ்கஷன்ஸில் எல்லாமே சீமானுக்கு எதிராக மாறுது, எப்படி புரிஞ்சுக்கிது சார் இதை? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி, கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி ஒரு 6%, இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி 12%, அப்படியே கான்கிரீட்டாக சிதறடிக்கப்படாமல் அந்த கட்சிக்கு கொஞ்சம் இந்த கட்சிக்கு கொஞ்சம் அப்படிலாம் போடாமல் தெளிவாக மைனாரிட்டி ஒப்பிட்டு திமுகவுக்கு வந்துடும். திமுகவினுடைய அடித்தளமே நீங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கி தான் அடித்தளம். நீங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் மிகுந்த வலிமையோடு பண்ணையார்களும் மூப்பனார்களும் மட்டுமே இருந்த காலத்தில், திமுக தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் அவர்களை மேடையேற்றுவதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக காங்கிரஸிலே இருந்த மிகப்பெரிய பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்த காலகட்டத்திலே அவர்களை முதலில் மேடையேற்றியது சிறுபான்மை மக்களினுடைய விழாக்களிலே, குறிப்பாக மீலாது விழா என்று சொல்லக்கூடிய நபிகளினுடைய உதய தின விழாவிலே அவர்களை பேச வைத்து அழகு பார்த்தது கூட மைனாரிட்டி சமூகங்கள், இஸ்லாமிய சமூகங்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அதனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட பல மீலாது விழாக்களிலே பேசுகிற போது, இஸ்லாம் இந்த மண்ணிற்கு வந்தபோது அது வணிகர்களின் வழியாக வந்தது, கடல் வாணிபத்தின் வழியாக வந்தது, அது வாளோடு வந்தது. அவன் அரசாங்கத்தை கைப்பற்ற வந்தவன் வேறு, முகலாயர்களின் வருகை என்பது வேறு. சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய இறை ஞானிகள், அதாவது இறை சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வகை சார்ந்தவர்களெல்லாம் கடல் வாணிபத்தின் வழியாகத்தான் சேர்ந்தார்கள். சமத்துவத்திற்காக இந்திய சமூகம் பிளவுபட்ட சமூகமாக பல மதங்கள் இருந்தபோது சமத்துவத்தை இஸ்லாம் உறுதி செய்தது. அதனால் என்ன செய்தார்கள்னா, தாயை பார்த்தவுடனே பிள்ளை எப்படி தாவுமோ அப்படித்தான் சமத்துவத்திற்கு காத்திருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பேரறிஞர் அண்ணாவே பேசினார். கடவுளையே ஏற்றுக்கொள்ளாத தந்தை பெரியார் கூட இன இழிவு நீங்குவதற்கு ஒரு மருந்து இருக்கிறது, ஏன்னா கடவுளின் பேரால தான் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துகிறான், கடவுளின் பேராலேயே ஒரு மதம் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் செய்கிற ஏற்பாட்டை வைத்திருக்கிறது, எனவே இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் ஒரு மாமருந்து என்றெல்லாம் பேசுகிற வரலாறு இருக்கிறது. அதனால் இந்த வாக்கு வங்கியை சிதறடிப்பது தான், அவர்களுடைய அடித்தளத்தை காலி செய்வது தான்
வகுப்புவாத சக்திகளுக்கு, வலதுசாரிகளுக்கு, பாஜகக்காரர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தரும். இது சிதறடிக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அரசியல் என்பது ரொம்பவும் ஏமாற்றமாகத்தான் இருக்கும் என்று ஒரு கணக்கு போடுறாங்க. அப்போ அதுக்கு யாரை ரெடி பண்ணுறாங்கன்னா, மைனாரிட்டியில் இருந்தே ஒரு ஆளை ரெடி பண்ணுவாங்க. ஜோசப் விஜயாக இருந்தாலும், செபஸ்டியான் சைமனாக இருந்தாலும், சீமான் என்பது ஒரு புனைப்பெயர், திரைப்படத்துக்காக வைத்த புனைப்பெயர். அப்போ சைமனாக இருந்தாலும் ஜோசப் விஜயாக இருந்தாலும் நான் மைனாரிட்டி தான், உங்கள் தான் நான் என்று சொல்லிக்கொண்டே ஒரு ஊடுருவலை செய்ய முடியும், வாக்கு வங்கியை சிதறடிக்க முடியும், மைனாரிட்டி வாக்களை பெற முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, சமுதாயத்தில் செல்வாக்கு இல்லாதவர்கள் சில பேர் கட்சி நடத்துவாங்க, லெட்டர்பேடு கட்சின்னு சொல்கிறது உண்டு. செயல்பாட்டு ரீதியாக பெரிய தாக்கத்தை எல்லாம் எதையுமே ஏற்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தடாராகியும் ஒத்தாலாக தான் சுற்றிட்டு இருப்பார். அவருக்கு பின்னாடி பெரிய அமைப்பு வலிமை அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. ஒரு மிக குறைவான ஆதரவாளர்களை தான் அவர் வச்சிருப்பாரே தவிர, இப்போ தமிழ்நாட்டினுடைய இஸ்லாமிய வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய மாபெரும் இயக்கங்கள்னால் ஒரு 2-3 இயக்கங்களை சுத்தான் சொல்ல முடியும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காயிதே மில்லத்து உருவாக்கிய காயிதே மில்லத்து தலைமை ஏற்றிருந்த அந்த கட்சி, அதுக்கு ஒரு வலிமை இருக்குது. அது பாரம்பரிய இஸ்லாமியர்கள், வணிகர்கள் எல்லாம் அதுதான் இருப்பாங்க. தமுமுக, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், அது மனிதநேய மக்கள் கட்சியாக மாறியது. ஜவாஹிருல்லா தலைமையில் இருக்கிற ஒரு அமைப்பு எஸ்டிபிஐ, இதெல்லாம் வலிமையான அமைப்பு. பழனிபாபா ஃபாலோவர்ஸ் கேஎம் ஷரீப் தலைமையில் ஒரு கூட்டம், இவங்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் ஃபாலோவர்ஸுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லாமல் தனிநபராக சுற்றிக்கிட்டு இருக்கிற சில ஆட்கள், லெட்டர்பேடு கட்சி வச்சுருக்கிறவங்க, சிறு கூட்டம் வச்சுருக்கிறவங்கள குறி வச்சு திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களை பேச வைக்கிறதுன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி தான் அது தடாரஹீமில் தொடங்கியது. இப்போ யாரோ ஒரு பாதிரியாரை வைத்து, பல சபைகள் இருக்கிறாங்கல்ல, அதில் எது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதோ ஒரு இடத்துல வச்சு, ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் என்னென்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அது சோசியல் மீடியா கட்சி. பாஜகவை எப்படி ஆடியோ வீடியோ கட்சின்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி அது ஒரு சோசியல் மீடியா கட்சி. அதில் ட்ரெண்டிங் பண்ணாலே போதும், ஏன்னா அதை வச்சு தானே வெளிநாட்டில் வசூல் பண்ணுவாங்க, அந்த ஏரியா ஒர்க் பண்ணாலே நமக்கு போதுங்கிற கட்சி. அதனால் கிறிஸ்தவர்கள்லாம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு போய் கிறிஸ்தவத்தினுடைய உயர்வை சொல்லி கொடுக்குறாரு. அவர் அன்பை கிறிஸ்தவர்களுக்கே சொல்லித்தரார் சார், அவர் சொல்லித்தராராம். அதனால் இவர் ஏற்கனவே ஒரு பெரிய சமய சான்றோராக வாழ்ந்த ஒரு பெரிய வரலாற்று புனிதங்களுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தக்காரர். அதனால் இவர் அவங்களுக்கு போய் எல்லா விவரத்தையுமே சொல்கிறோன்னா அவனுக்கு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு ஒரு பதிலே இல்லை. இனவாத அரசியலை கொண்டு சேர்க்குறாரு. அவர் ஒரு பெரிய ஒரு சமூக விஞ்ஞானி மாதிரி என்ன சொல்லுவார்னா, மைனாரிட்டின்னு ஏன்டா சொல்கிறேன் எங்களை, மைனாரிட்டி தானே சொல்லுவாங்க, இது என்ன கிறுக்கனா இருக்கான். சில பேர் சொல்லுவாங்க, இனமாக வந்தீங்கன்னா தமிழர்ன்ற ஒரு அடையாளத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கலாம்ல, நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர்னு சொல்லும் போது சிறுபான்மைன்னு பேர் என்ன அர்த்தம்னா, அதுக்குள்ளே ஒரு உள்குத்து இருக்குது. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. என்ன உள்குத்து இருக்குது தெரியுமா? மைனாரிட்டினே ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லு. மைனாரிட்டின்னு இருந்தால் தானே நீ அதற்கான உரிமைகளை கேட்ப, உனக்கான ரைட்ஸ் என்னன்னு கேட்ப. நான் ஒடுக்கப்படுகிறேன், நான் தலித்து அப்படின்னா தானே இடஒதுக்கீடு கிடைக்கும். நீ தலித்து நான் பட்டியல் வெளியேற்றங்கிறாங்கல்ல, வெளியே போயிரு. வெளியே போயிட்டா உடனே எல்லாமே சமூகத்தில் எல்லா சமத்துவத்தையும் உடனே உருவாக்கி தந்துருவாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப, அடையாள மாற்றங்களினாலேயோ பெயர் மாற்றங்களினாலேயோ எதுவும் நிகழப்போகிறதே இல்லை. சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்கு நிறையா படிக்கட்டு இருக்குது. இவங்கெல்லாம் என்ன செய்யறதா, நீ தமிழர்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா, அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை தான் திமுக அரசியல் செய்தது. மொழி அரசியல் தானே திமுக அரசியல். என்ன சீமான் என்ன புதுசான அரசியல் செய்கிறாரு, கூடுதலாக இனவெறி அரசியலை செய்கிறாரு. உருது பேசுகிற இஸ்லாமியர்களை நான் ஏன் தமிழராக ஏற்றுக்கணும், உங்கள் அடையாளத்தோட நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். அதாவதுங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி படையெடுப்பு நடந்தது, விஜயநகர பேரரசனுடைய படையெடுப்பு நடந்தது. அந்த காலத்தில் நாயக்கர்கள் மதுரையில் குடியேற்றம் ஆயிட்டான். நாயக்கர் மகால் இருக்குது. ஒரு இடத்துல போய் கேட்குறாரு சீமானு, நாயக்கருக்கு மகால் இருக்கிறது, பாண்டியர்கள் அரண்மனை எங்கே அப்படின்னா அந்த நாயக்கர் மகாலை இடிக்கணும்ல அப்படின்னு பேசுகிறாரு. ஏயா, பல நூற்றாண்டுக்கு முன்பு ஒருத்தன் ஒரு நினைவு சின்னத்தை விட்டுட்டு போயிருக்கேன். அந்த காலத்தில் ஒரு போர் நடந்துச்சுன்னா இப்போ போய் நாயக்கருக்கு போட்டியா, நம்ம போய் விஜயநகர பேரரசுக்கு போட்டியா, ஆந்திராவில் போய் நம்ம படையெடுத்து போக முடியும். நாம் தமிழர் கட்சிக்காரங்க வேணா வில்லு வாள் அம்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இந்த இருக்கிறவன்லாம் எல்லாருமே சேர்ந்து பழைய காட்டுவாசி மாதிரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போய் ஆந்திராக்காரன் மேலே வேணால் வில்ல விடுங்க. நீங்கள் வரலாற்றை திரும்ப நம்ம வாசிக்கலாம். வசிக்க முடியுமா?
வாசிப்பது வேற, வசிப்பது வேற. வரலாற்றில் 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? 350 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவுரங்கசீப் கல்லறையை உடைக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் ரவுடிஸை இதை தயார் பண்ணணும்ட்டு இவன் கூப்பிட்றான் பாருங்க, பாஜக காரன் மதவாதத்தின் பேரால். அதுக்கும் சீமானுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. சீமான் வந்து இன தூய்மைவாதம், அது உலகத்தில் வந்து அதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. இன தூய்மைவாதங்கிறது என்னன்னா, இப்போ சாதிய தூய்மைவாதம் இருக்கிறது. அதுதான் ராமதாஸ் சொல்லுவார், நம்ம வீட்டு பிள்ளைய வேற ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, வேற சாதிக்காரன் அப்படின்னு சொல்கிறார்ல, அது சாதி தூய்மைவாதம். இன தூய்மைவாதம்னா தமிழ் மொழி பேசுகிறவன், இப்போ உன் வீட்டுக்குள்ளேயே நீ என்ன தூய்மைவாதம் பார்க்க முடியாது. உன் பொண்டாட்டி தெலுங்குச்சு, ஏற்கனவே நீ லவ் பண்ணவ வந்து கன்னடத்துக்காரி, நீனே ஒரு திராவிட இயக்க குடும்பமாக தான் இருக்க, ஏற்கனவே மொழி குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் இருக்க, உனக்கு உன் சொந்த வாழ்க்கையில் இது கிடையாது. சும்மா உசுப்பேத்தி விடுறதுக்கு நம்மெல்லாம் சிறுபான்மை கிடையாது என்று சொல்வதன் மூலமாக மைனாரிட்டிக்கான உரிமைகளை நீங்கள் கேட்காதீர்கள் என்பதும் இருக்கிறது. இல்லை சார், இப்போ இங்கே ஆட்சியில் இருக்கிறவர்கள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இப்போ உங்களுடைய கூற்றின்படி சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுக அப்படியே விழுது அப்படின்றது, அதுக்கு காரணமாக ஒரு ஜனநாயகத்தன்மையாக மதவாதத்திற்கு எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்ற ஒன்றா இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு பல நாட்களாக பல கோரிக்கைகள் இருக்குது. அதை கண்டும் காணாமல் இருப்பது தானே சார் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகளை வந்து விடுதலை பண்ணணும், சிறை கைதிகளை விடுதலை பண்ணும்போது மதத்தை வந்து ஒரு அளவுகோலாக வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கைன்றது பல நாட்களாக இருக்கிறது. இப்போ மதம் மாறிய தலித்துகளை வந்து நீங்கள் பிசி லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது, அவங்க எஸ்சின்னு தான் வச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் இடஒதுக்கீடு உருவாக்கி தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்ணும் காணாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனையாக மாறலாம்ல. இப்போ அப்படியே ஓட்டு வந்து நம்ம விழுந்துரும் அப்படின்னு ஒரு மெத்தனத்தோடு இருக்கிறாங்களா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது சரியானது தான். இப்போ வந்து ஒரு சுவடு மன்சூர்னு ஒருத்தர் பதிப்பகம் நடத்தி கொண்டிருந்தார், மதிமுகவில் இருந்தார். அவர் என்ஐஏ சோதனையின் பேரால் திடீர்னு அவரை அரெஸ்ட் பண்ணி, அவருடைய மகன்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி, அவர் நெடுங்காலமாக நாத்தியனாக இருந்தவர், அவருக்கு வயசு கொஞ்சம் நடுத்தர வயது கடந்த பின்பு அவருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை வந்து அவர் இஸ்லாமிய பிரச்சாரகரை போல் செயல்பட்டார். பல பதிப்பாளர்களுக்கு தெரியும், கவியரங்கங்களும் புத்தக வெளியீட்டு விழாக்களையும் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மகாலை நடத்திட்டு இருந்தார். ரொம்ப எளிய ஒரு தொண்டர் மாதிரி உள்ளவர். அவரை என்ஐஏனுடைய வழக்கில் கொண்டு போய் மிக மோசமாக, அவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது, அவருக்கு ஆயுதம்னா என்னன்னே தெரியாது, அவரே பாவம் வேடுபாடாக இருப்பார். அவரை கொண்டு வந்து ஒரு பெரிய ஏதோ சர்வதேச பயங்கரவாதி மாதிரி வழக்கு போட்டாங்க. அரச பயங்கரவாதம் வந்து தீண்டுகிற போதெல்லாம் வந்து நீங்கள் சொல்வது மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதற்கு வந்து அதிகார வர்க்கமாக இருக்கிறவர்கள், நீதித்துறையில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே எதிர் மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அரசு வந்து இது என்ன செய்கிறாங்கன்னா, பெரும்பான்மை மக்களினுடைய இதை வந்து பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. ஏன்னா நீ ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலான்னு கேட்குறான், நீ வந்து என்ன செஞ்ச நீ அப்படி கேட்குறான்ல. இப்போ எது செஞ்சாலும் இடக்கு மடக்கா ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கான். சார், கூட்டணி கட்சியில் இருக்கிற இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிக்கினவர்களே வந்து விடுதலை பண்ணுறாங்க. கூட்டணி கட்சியில் அது ஒரு பிரச்சனையாக மாறும். அது வந்து உடனடியாக விடுதலை செய்யல, அது நீண்ட சட்ட போராட்டம். கூட்டணி அவங்களும் 25 வருஷம் 30 வருஷம் உள்ள இருக்காங்க. அதனால இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைகளும் அது வந்து ஒரு குறைந்தபட்சமாக சாத்தியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் சில பேரை விடுதலை செய்ய முடியாத நெருக்கடிகளும் இருக்கிறது. அதுக்கு என்னன்னா, ஒரு பெரிய விசாரணை வளையம் என்பது, இப்போ சாதாரணமாக வந்து ஆறுமுக வீட்டில் வந்து ஒரு நாட்டு வெடிகுண்டு வெடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், லோக்கல் கேஸ். அகமது வீட்டில் வந்து நாட்டு வெடிகுண்டு வெடிச்சிருச்சுன்னா, லக்ஸரி தொய்பாவில் இருந்து சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளில் இருந்து எல்லாரோடையும் அவருக்கு தொடர்பு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து சாம்பிராணி ஓட்டுக்கிட்டோ, ரோட்டில் வந்து செருப்பு கடை வச்சுக்கிட்டோ வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துருப்பார். ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரே நாளில் இவர் சாம்பிராணி போடலை, இவர் வந்து விஷவாயு அணு ஆயுதம் இதெல்லாம் வச்சுருந்தார் வீட்டில் அப்படின்னு சொல்லி தான் வழக்கு போடுவாங்க. வழக்கு போடும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒருத்தன் அமெரிக்கன் எம்பசியை வந்து ஒருத்தன் வந்து செல்ஃபோனில் போட்டோ எடுத்தவனை தூக்கிட்டாங்க. ஒரு முறை தூக்கிட்டு அவன் பயங்கரமான தீவிரவாதி, அமெரிக்க தூதரகத்தை தகர்க்க சதியான்னு போட்டான் மாலை செய்திகளில். கடைசியில் அந்த ஆள் யாரான்னா, அந்த ஆள் தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற ஒரு சிவில் இன்ஜினியரு, கட்டிட கலைஞன். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு இதுக்காக ஒரு டிசைனுக்காக வேண்டிய போட்டோ எடுத்திருக்கான் அவர் மொபைலில் ஆர்வக்கூடாரில், அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி பல பொய் வழக்குகளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகார மட்டங்களிலே வந்து மிகப்பெரிய ஊடுருவல் இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன சிக்கலாக இருக்குன்னா, சமுதாயம் சார்ந்த சிக்கல்கள், ஒவ்வொரு தனி மனிதன் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாவற்றுக்குமே மொத்தமாக அரசாங்கமும் பலி சுமக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் அதுக்காக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடாது, அவன் வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ சுவடு மன்சூருக்கு ஆதரவாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து பல பேர் நிகழ்த்தினாங்க. நீதியரசர்கள்லேருந்து வன்னியரசு, ஹரி பரந்தாமன் போன்றவர்கள்லாம் வந்து தியாகு போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. அப்போ இது வந்து பெரிய குரலாக மாறலை, அது வெகுஜனமாக மாறலை. அவர் இன்னும் சிறையில் தான் இருக்கார். எதுக்காக சொல்கிறேன்னா, இதையெல்லாம் பேசுவதனாலேயே விடுதலை கிடச்சிருச்சுன்னா அர்த்தம் கிடையாது. வெறுமனே சந்தேகத்தின் நிழல் படிந்தாலே
15 வருஷம் ஜெயிலில் இருக்கான். கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் இருந்தவங்கலாம் பல பேர் இருக்கான். ஒரு 25 வயசில் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, 45 வயசில் ஆளை வருது. இவர் குற்றம் நிரூபிக்கப்படாதவர், இவருக்கு ஒன்றுமே இல்லை, பின்புலம் இல்லைன்னு 45 வயசில் சொல்கிறான். மறுபடியும் வாழ்க்கை எப்படி ரீஸ்டார்ட் பண்ண முடியும்? மறுபடியும் 25 வயசுலேருந்து வாழ முடியாதுல்ல. கல்யாணம் காட்சி ஆகிருக்காது, அல்லது பொருளாதாரம் சேர்ந்துருக்கும், வயதான தாய் தகப்பனை இழக்க வேண்டியிருக்கும். பல நெருக்கடிகளுக்கு இந்த சமூகங்கள், சிறுபான்மை சமூகங்கள் ஆளாகிறது. அதனால் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துவது என்பதும் ஒரு சரியான போக்கு அல்ல. அவர்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படணும். ஆனால் அதை கள்ள ஆடுகளா கருப்பு ஆடுகளா உள்ள நான் கைப்பற்றிக்கிறேன்னு சொன்னால் உனக்கு இன்னும் அதிகார வலிமைக்கே வரலை. அதிகாரத்தின் பக்கம் போய்விடாமல் இருக்கிறதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த நாட்டை பல முறை ஆட்சி செய்தவன், 50 ஆண்டுகளுக்கு, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆட்சி செஞ்சவனே கூட்டணிக்கு தான் வர்றான். இல்லை, எல்லா விஷயத்திலும் எதிரெதிராக இருக்கிற விஜய், சீமான் இந்த புள்ளியில் ஒன்றிணைறாங்க. அப்படிதான் ரொம்ப ரொம்ப சரியான கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார வரம்பு என்ன, மாநில அரசாங்கத்தினுடைய அதிகார வரம்பு என்ன, ரெண்டையும் சமப்படுத்துகிறாங்க பாருங்க. இது பாசிசம்னா அது என்ன பாயாசமாக கேட்குறாங்கல்ல. இந்த லூசு பயலுக எதுக்கு முனைக்காக நீ வார்த்தை போடுறதெல்லாம் ஓகே, புரியுது. நீ சினிமாக்காரன் பஞ்சு டைலாக் பேசினா தான் உனக்கு பொழப்பு போடும். மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார வரம்புக்கும் மாநில அரசினுடைய அதிகார வரம்புக்கும் பெரிய வேறுபாடு இருக்குல்ல. யானையும் சித்தரும்பையும் ஒன்றா இவங்க கருதுறாங்க, ஒரு நசுக்கி விட்டு போயிடுவாங்கல்ல. மாநில அரசாங்கங்கிறத ஒரு கார்பரேஷன் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமே இல்லை. அப்போ ஏற்கனவே அதிகார குறைப்பு நடக்குது. அது இந்த நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாஜகவோடு திமுகவை சமப்படுத்துகிற வேலையை செய்கிறான். திமுக ஒரு குறைந்தபட்சமாக ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மாற்று கருத்து நமக்கு கிடையாது. ஆராயத்திற்கு பல்ல தலைப்பு நிற்கிறோம்.